Day 11, Trust the Process. 15 days of lessons from the Holy Books. குரான்ல அய்யூப் நபின்னு ஒருத்தர் இருந்தாரு. அல்லாஹ் அவருக்கு அள்ளி கொடுத்தான். நிறைய சொத்து, பெரிய குடும்பம், நல்ல ஆரோக்கியம், ஊர்ல பெரிய மரியாதைன்னு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரும் இறைவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவரா இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு பெரிய சோதனை. கண்ணமைக்கிற நேரத்துல அவரோட மொத்த சொத்தும் அழிஞ்சு போச்சு. அடுத்ததா பெத்த பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. இது பத்தாதுன்னு உடம்பு முழுக்க பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு கொடிய நோய் வந்துருச்சு. சொத்து போச்சு, பிள்ளைகளும் போயாச்சு, இப்போ உடம்பும் போச்சு. அவரை பார்த்த ஊர்ஜனங்கள்லாம் இவர் என்ன பெரிய பாவம் பண்ணாரோ, அதான் கடவுள் இவரை இப்படி தண்டிக்கிறாரு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. வருஷங்கள் ஓடிச்சு, வலி உயிர் எடுத்தது. ஆனா ஒரு தடவை கூட அய்யூப் நபி கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி செஞ்சேன்னு கேட்கவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் ஒண்ணுதான், இறைவா நீ கொடுத்ததும் நல்லதுதான், இப்போ நீ சோதிக்கிறதும் நல்லதுதான், நான் பொறுமையா இருப்பேன். அவரோட அந்த பொறுமையை பார்த்து கடைசியில் அல்லாஹ் அவர் மேல இரக்கம் காட்டினாரு. அவரோட நோயை முழுசா குணப்படுத்தினாரு. இழந்த சொத்தை விட 2 மடங்கு சொத்தை கொடுத்தாரு. இழந்த பிள்ளைகளுக்கு பதிலா திரும்பவும் ஒரு புதிய குடும்பத்தை கொடுத்தாரு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? கடவுள் மேல அல்லது இயற்கை மேல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நம்ம உழைப்பு. இயற்கை சில நேரத்துல ஏன் கொடுக்குது இல்ல ஏன் எடுத்துக்குதுன்னு நம்மளால கேள்வி கேட்கவே முடியாது. ஆனா நம்ம கையில இருக்கிற கல்வி, நம்மளோட கடுமையான உழைப்பு, இது 2யும் நம்பிக்கையோட முதலீடு செய்யுங்க. அது கூட அந்த இறைவனோட ஆசையும் சேரும்போது வாழ்க்கை அவ்வளவு அழகா சந்தோஷமா மாறும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல கான்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.